ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 6th தமிழ் புக் நியூ புக் இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து டேர்ம் 1 அதில் உள்ள இயல்கள் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட் லெசனில் பார்த்தோம் அப்படின்னோம்னா, இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது நம்ம வந்து ஒவ்வொரு லெசனாக இப்போ நம்ம வந்து பார்க்கலாங்க. ஓகேங்களா. இப்போ இதில் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னோம்னா 9 லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெசனாக நம்ம வந்து பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயல் 1 பார்த்தோம் அப்படின்னோம்னா தமிழ் தேன். ஓகேங்களா. இயல் 1 பார்த்தோம் அப்படின்னோம்னா தமிழ் தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கற்றலின் நோக்கங்கள் எதுக்காக இந்த லெசனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம் அப்படின்னோம்னா இன்பத்தமிழ். ஓகேங்களா. ஃபஸ்ட் லெசன் பார்த்தோம் அப்படின்னோம்னா இன்பத்தமிழ். ஓகேங்களா. இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. தாய்மொழியை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பல விதங்களில் போற்றுகிறார். ஓகேங்களா. நம்மளோட தாய்மொழி வந்து தமிழ். ஓகேங்களா. தாய்மொழியை தமிழ் இலக்கியங்கள், நம்மளோட தாய்மொழியான தமிழை வந்து இலக்கியங்கள் வந்து போற்றுது. தமிழுக்கு வந்து வணக்கம் சொல்கிறது தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தமிழை வந்து பல விதங்களில் வந்து போற்றுகிறார். கண்ணே மணியே அப்படிங்கிற மாதிரி குழந்தைய நம்ம கொஞ்சோம்ல, அதே மாதிரி தமிழையும் வந்து கொஞ்சுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளோட செந்தமிழுக்கு வந்து பெயர்கள் வந்து பல சூட்டி மகிழ்வதை காண்போம். ஓகேங்களா. ஒரு கதை மாதிரி அப்படியே பார்த்துக்கலாம். இப்போ அவர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த பாட்டில் பாருங்கள், அதாவது இதோட பேர் வந்து இன்பத்தமிழ். ஓகேங்களா. இந்த பாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். ஓகேங்களா. எப்படிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு இருக்கு, சமூகத்தின் விளைவுக்கு நீர். ஓகேங்களா. உயிர் நேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. விளைவு, நம்ம ஏதாச்சும் விளைச்சலுக்கு இது பண்ணணும் அப்படின்னோம்னா நீர் தேவைப்படும், விளைவுக்கு நீர். அதுக்கப்புறம் என்னது, எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். ஓகேங்களா. வாழ்வுக்கு நிருமித்த ஊர். அப்புறம் தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இளமைக்கு எப்படி இருக்குது, இளமை காலத்தில் பால் நல்லா நிறையா குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புலவருக்கு வேல். ஓகேங்களா. புலவருக்கு வந்து என்னது, வேல். புலவர் வந்து பேனா வச்சு எழுதணும்ல, அது வந்து வேல் மாதிரி கூர்மையானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பொறுத்துகளில் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். உயர்வு அப்படிங்கிறது நமக்கு மேலே இப்படி உயர்வாக இப்படி மேலே பார்த்தோம் அப்படின்னோம்னா வானம் தானே இருக்குது, அதனால வான். இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அசதியாக இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், தேன் குடிப்போம். ரொம்ப டயர்டாக இருக்கிறப்ப ஏதாச்சும் இனிப்பு சாப்பிடுவோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு க்ளூ. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து அறிவுக்கு தோல். அறிவுக்கு என்னது, தோல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளூ வச்சு இதை படிச்சுக்கோங்க. இது வந்து பாரதிதாசன் வந்து எழுதியிருக்காரு. இதில் பாருங்கள், நிருமித்த அப்படின்னோம்னா உருவாக்கிய, நிருமித்த அப்படின்னோம்னா உருவாக்கிய, விளைவு அப்படின்னோம்னா விளைச்சல், விளைவுக்கு நீர் அப்படின்னு சொல்லி படித்தோம். அசதி வந்து சோர்வு, அசதியாக இருக்காங்கன்னா சோர்வாக இருக்காங்க. சமூகம் அப்படிங்கிறது மக்கள் எல்லாம் நிறைய சேர்ந்து இருந்தாங்கன்னா அதுதான் வந்து சமூகம் அப்படின்னு சொல்லுவோம். பாடலின் பொருள் என்ன கொடுத்துருக்காங்க, அமுதம் வந்து மிக இனிமையானது, அதுபோல் தமிழும் இனிமையானது, அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. ஓகேங்களா. அமுதம் போன்ற தமிழ் வந்து நமக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும், அது வந்து எங்கள் உயிருக்கு இணையானது. அதே மாதிரி தமிழுக்கு என்ன சொல்கிறாங்க, நிலவென்று பெயர். ஓகேங்களா. இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. அதுக்கப்புறம் தமிழுக்கு வந்து மனம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் இருக்குது. தமிழுக்கு என்னென்ன பேர் இருக்குது பாருங்கள். நிலவுன்னு ஒரு பேர் இருக்குது, மனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்குது. அது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர். இதெல்லாம் மேலே அங்கே பாடல் இது பண்ணியிருந்தாங்களோ அதோட அர்த்தம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ் எங்கள் வந்து இளமைக்கு பால் அப்படின்னு இருந்துச்சுல, அதான் இளமைக்கு பால். நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி க்ளூ வச்சுக்கோங்க. புலவருக்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாக, உயர்வுக்கு எல்லை, உயர்வுக்கு வான், எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி, சோர்வுக்கு நம்ம என்ன சொன்னோம், சோர்வாக இருந்தோம் அப்படின்னோம்னா தேன் குடிக்கணும்னு சொன்னோமா, அப்போ சோர்வுக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. அப்புறம் தமிழ் எங்கள் அறிவுக்கு என்னது, துணை கொடுக்கும் தோல், அறிவுக்கு தோல். தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள்.
வாள். ஓகேங்களா, கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள். ஓகேங்களா, அந்த பாடலுக்கு வந்து அர்த்தம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நூல்வெளி அப்படிங்கிறது வந்து பாரதிதாசனை பற்றி நம்ம பார்க்கலாம். பாரதிதாசனோட இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னோம்னா சுப்புரத்தினம். இவரோட இயற்பெயர் என்னது? சுப்புரத்தினம். இவர் வந்து பாரதியார் மேலே பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயரை என்னென்னு மாற்றிக்கிட்டாரு? பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. தன்னோட கவிதைகளில் பார்த்தோம் அப்படின்னோம்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்கள். ஓகேங்களா, பெண்களுக்கு கல்வி கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி விதவை பெண்கள் வந்து மறுமணம் செஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே வந்து பொது உடைமை, அதாவது ஆண் பெண் சமம், அந்த மாதிரி பகுத்தறிவு எதுவாக இருந்தாலும் நம்ம ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு. ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த மாதிரி கருத்துக்களை வந்து அவர் வந்து பாடியிருக்காரு. அதனால இவர் என்னன்னு சொல்லுவாங்க? புரட்சி கவி. இப்போ பாரதிதாசன்னா நமக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா, சுப்புரத்தினம் பாரதியாரை ரொம்ப பிடிக்கும், கவிதையை பிடிக்கும், அதனால் பேரை மாற்றிக்கிட்டாரு. பெண்களுக்காக வந்து நிறைய பாடியிருக்காரு. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. அதனால் இவர் வந்து புரட்சி கவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவரை வந்து பாவேந்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நமக்கு மைண்டில் வந்துடணும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த மாதிரி கீழே பாக்ஸில் கொடுத்துருக்கதையும் இதை படிச்சுக்கலாம். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்திருக்க பாடல் வந்து யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா கவிஞர் காசி ஆனந்தன். கவிஞர் காசி ஆனந்தன் வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா, அதாவது எப்படி அந்த பாட்டு வருதுன்னா தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா. அதாவது அந்த தமிழுக்கும் நமக்கும் வந்து ஏதோ ரிலேஷன் இருக்கிற மாதிரி வந்து பாட்டு பாடியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி பாட்டு ஏதாச்சும் லைன் கொடுத்து இது யார் எழுதுனாங்கன்னு கேட்டோம்னா காசி ஆனந்தன். இப்போ தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பாடல் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கவிஞர் காசி ஆனந்தன் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஓகேங்களா, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஏற்ற தாழ்வற்ற என்ன உருவாகணும்? சமூகம். ஏற்ற தாழ்வற்ற சமூகம் வந்து அமையணும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும். எப்படி இருக்கும்? அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து கிடைக்கா சொல்லும் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா தமிழ் எங்கள். ஓகேங்களா, தமிழையும் எங்களையும் சேர்த்து கூட்டினோம் அப்படின்னோம்னா தமிழ் எங்கள் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கடுத்து அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அமுது கூட்டல் என்று. அமுது கூட்டல் என்று, அதுதான் வந்து அமுதென்று. அதுக்கப்புறம் வந்து பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செம்மை கூட்டல் பயிர். ஓகேங்களா, அதுக்கடுத்து இப்போ இன்பத்தமிழ் நம்ம பாடல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் உள்ளதை கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து விளைவுக்கு இதை க்ளூ வச்சே நம்ம சொல்லலாம். விளைவுனா ஏதோ வந்து விளைச்சல் பண்ணுறாங்க அப்படின்னோம்னா அது என்னது? நீர் வந்து ஊற்றணும். ஓகேங்களா, நம்ம சப்போஸ் படித்தது மறந்துட்டாலே ஏதோ ஒரு க்ளூ வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. அறிவுக்கு என்னன்னு சொன்னோம்? தோல்னு சொன்னோம். இளமைக்கு என்னது? இளமையாக இருக்கிறப்ப பால் குடிக்கணும். புலவருக்கு என்னது? வேல் வேணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து இயைபு சொற்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த இவங்க கொடுத்துருக்குற எடுத்துக்காட்டை வச்சே நம்ம வந்து இயைபுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும். தட் மீன்ஸ் ஒத்த ஓசையில் முடியும், அதாவது சவுண்ட் வந்து ஒரே மாதிரி முடியும். தட் மீன்ஸ் லாஸ்ட் எழுத்து வந்து ஒன்றா இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து வேறு வேறையாக இருக்கும். இப்போ பாருங்கள், பேர் நேர் நமக்கு சவுண்டு வரப்போ இருன்னு முடியுது. தட் மீன்ஸ் அந்த ரெண்டாவது எழுத்து வந்து சேமாக இருக்குது, ஃபஸ்ட் எழுத்து வந்து மாறி மாறி இருக்குது. இது வந்து இயைபு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பாருங்கள் இயல் 1. ஃபஸ்ட்டு வந்து ஒரு செய்யுள் பார்த்தாச்சு. இயல் 1 பார்த்தோம் அப்படின்னோம்னா தமிழ் கும்மி. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இயல் 1 பார்த்தோம் அப்படின்னோம்னா தமிழ் கும்மி, அதாவது கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றும்படி ஆடுவது பெறுவது மகிழ்ச்சி தருவதாகவும் வாருங்கள். இந்த மாதிரி தமிழ் கும்மி அந்த. ஓகேங்களா, சும்மா தமிழை பற்றி அப்படியே கும்மி அடிச்சுக்கிட்டு ஏதாச்சும் பாடுறது அந்த மாதிரி இது. அதை கேட்குறப்ப நமக்கு வந்து அந்த ஒரு கொட்டு மேளம்லாம் அடிச்சுட்டு நம்ம அப்படியே கேட்குறப்ப நமக்கு வந்து காதுக்கு வந்து இனிமையாக இருக்கும். அது வந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க.
கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாவும் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழிப்பெருக்கத்திற்கும் ஆழத்திற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிறை நின்றதுவாம் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூட்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிரும் மெய் புகட்டும் அறமேன்மை கெட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். இந்த பாடல் வந்து யார் எழுதியிருக்காரு பார்த்தோம் அப்படின்னோம்னா பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அதாவது தமிழ் கும்மி வந்து பெருஞ்சித்திரனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கும்மி பாட்டு, அந்த தமிழ் கும்மியை வந்து யார் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா பெருஞ்சித்திரனார். இது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் புரிகிற மாதிரி நீங்கள் வந்து க்ளூ வந்து நீங்களாக வந்து இது பண்ணிக்கோங்க. அந்த கும்மி அடிக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னோம்னா ஊரில் வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து உட்காந்து பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் கும்மி ஊரில் உள்ள பெரிய பெரிய ஆள்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. இது வந்து சித்திரை மாதத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்போ ஜஸ்ட்டு எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்கிறேன். தமிழ் கும்மி அப்படின்னோம்னா பெருஞ்சித்திரனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து இப்போ சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆழி பெருக்கு, ஆழி அப்படிங்கிறது வந்து கடல். ஓகேங்களா? அப்போ ஆழிப்பெருக்குனா கடல்கோள். மேதினி அப்படிங்கிறது வந்து உலகம். அதுக்கப்புறம் ஊழி அப்படிங்கிறது வந்து நீண்டதொரு காலப்பகுதி. இதில் வந்து ஆழியும் ஊழியும் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஆழி அப்படின்னம்னா கடல்கோள், இதே இது ஊழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா நீண்டதொரு காலப்பகுதி. அதாவது உங்களுக்கு வந்து நான் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா சொல்லுவாங்கள்ல. ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஊழியம் இப்போ நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆழினா நமக்கு கடல்னு சொல்லி எழுதிருவோம். உள்ள பூட்டு அப்படிங்கிறது வந்து அறிய விரும்பாமை. உள்ள பூட்டு அப்படின்னோம்னா அதில் என்ன இருக்குன்னு சொல்லி எனக்கு தேவையில்லை. அப்போ அறிய விரும்பாமை. நமக்கு வந்து தமிழில் நிறைய இது நமக்கு எக்ஸாமில் போய் எழுத தரல, ஆன்சர் தெரியலனாலும் அந்த என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினை வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஏதாவது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அது மாதிரி உள்ள பூட்டு போட்டிருக்கிறதுனால நமக்கு அது தேவை கிடையாது. அப்போ அறிய விரும்பாமை. அதுக்கடுத்து வந்து பாடலின் பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. இளம்பெண்களே தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி. தமிழோட புகை வந்து 8 திசை. ஓகேங்களா? 8 திசை. பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள் காலமாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. பொய்யை அகற்றும் மொழி தமிழ். அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி தமிழ்மொழி. தமிழ்மொழியை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் 8 திசையிலும் பரவுற அளவுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து கும்மி அடிங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கும்மி பாட்டை வந்து யார் சொல்லியிருக்காரு, யார் பாடியிருக்காரு? தமிழ் கும்மி அடிக்கிறாங்கன்னா பெரும் தலைவர்கள்லாம் உட்காந்து பார்ப்பாங்க. அது சித்திரை மாதத்தில் நடக்குது. பெருஞ்சித்திரனார் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நூல்வெளி. ஓகேங்களா? நூல்வெளி பார்த்தோம் அப்படின்னோம்னா பெருஞ்சித்திரனார் இவரோட இயற்பெயர் என்ன? மாணிக்கம். ஓகேங்களா? பெருஞ்சித்திரனார் அந்த பேர்லேயே இருக்குது. பெருஞ்சித்திரனார் ரொம்ப பெருசாக இருக்குது. அதை சுருக்கி ஏதாச்சும் சின்னதாக ஒரே ஒரு வேர்டு இருக்க மாதிரி வச்சுக்கலாம். அப்போ மாணிக்கம். ஓகேங்களா? பெருஞ்சித்திரனார் அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்குது, அது சிரிக்கி மாணிக்கம் கல்லுங்கிறது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாணிக்கம். இவர் வந்து பாவலர் ஏறு. இப்போ இதுக்கு முன்னாடி பாரதிதாசன் பார்த்தது பாவேந்தர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் வந்து பாவலர் ஏறு. அப்போ மாணிக்கக்கல் போட்டோம் அப்படின்னோம்னா அவங்களோட லைஃப் வந்து நல்லா ஏறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பெருஞ்சித்திரனார் இவரோட பெயர் பார்த்தோம் அப்படின்னோம்னா மாணிக்கம். பாவலர் ஏறு அப்படின்னு சொல்லி சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறாரு. இவர் வந்து என்னென்ன நூல்கள்லாம் இயற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். இவர் இயற்றிய அந்த பாடல்கள்லாம் பாருங்கள். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து. அதாவது ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரூட்ஸ்னால் கனிச்சாறு, பழத்துலேருந்து நமக்கு கனி சாறு இதெல்லாம் கிடைக்கும். கொய்யா கனி. ஓகேங்களா? கொய்யா அதுவும் வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட்டு. பாவிய கொத்தாக வந்து திராட்சை இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து யார் எழுதியிருக்காரு? பெருஞ்சித்திரனார்
மாணிக்கம். அவர் வந்து என்னது பாவலரேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நூல்கள்லாம் நூறு ஆசிரியம் ஓகேங்களா, அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 ஆசிரியம், நிறைய அந்த தோட்டத்தில் வந்து நிறைய பழங்கள் இருக்குது. 100 ஆசிரியம் இந்த நூல்கள்லாம் வந்து இவர் வந்து இயற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதழ்கள் வந்து நடத்தியிருக்காரு. என்ன இதழ்கள் நடத்திருக்காரு? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இவர் தான் வந்து தமிழை பற்றி 8 திசையும் பரவுற மாதிரி கும்மி அடித்து சொல்லுங்கன்னு சொல்கிறார்ல. அப்போ கும்மி அடித்து சொல்லணும்னா அவர் என்ன பண்ணணும்? இதழ்கள் வந்து நடத்தணும். அப்போ தான் எல்லாத்துக்கும் வந்து போகும். அந்த இதழ்கள்லையும் எதை பற்றியே திருப்பி சொல்கிறாரு? மொழியை பற்றியே சொல்கிறாரு. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஓகேங்களா. அந்த தமிழை பற்றியே சொல்கிறாங்க. தமிழ் அது வந்து தென்மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எனக்கு எப்படி நான் படிப்பேனோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் ஓகேங்களா. அதான் நம்மளோட தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெருஞ்சித்திரனார். இவர் பேர் வந்து பாவலரேறு மாணிக்கம். நான் சொன்ன க்ளூவெல்லாம் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடகடன் வந்துடும் ஓகேங்களா. இந்த பாடல் இப்போ நம்ம பார்த்தோம்ல, அந்த கும்மின்னு சொல்லி அந்த பாடல் வந்து எந்த நூல்லேருந்து இடம்பெற்றிருக்குதாம்? கனிச்சாறு. இவர் வந்து அந்த கனிச்சாறு அப்படின்னு சொல்லி பாடல் எழுதியிருந்தார்ல, அதில் உள்ள ஒரு பகுதி தான் வந்து தமிழ் கும்மி அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இந்நூல் வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது ஓகேங்களா. இந்த கனிச்சாறு வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இவர் வந்து கும்மி அடிக்கிறதே வந்து 8 திசையும் பரவுற அளவுக்கு நீங்கள் கும்மி அடித்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கன்னு சொன்னார்ல, அப்போ 8 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, இந்த மாதிரி தோன்றி அப்படின்னு சொல்லி வருது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாணிதாசன் வந்து எழுதியிருக்கார். தேன் தோன்றியது போல் மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய். அப்போ இதில் நமக்கு க்ளூ என்னது? தோன்றி அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி வந்துக்கிட்டே இருக்குது. தோன்றி அப்படின்னம்னா வாணிதாசன் ஓகேங்களா. தோன்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது நம்ம கிணத்துக்குள்ளார இருந்து கிணத்துக்குள்ளார தோண்டிக்கிட்டே இருந்தோம்னா வாளி போட்டு தான் நம்ம தண்ணி எடுக்கணும். அப்போ வாணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேணாம். தோன்றி அப்படின்னு சொல்லி வர்றப்போ நம்ம கீழே வந்து தோண்டிகிட்டே இருப்போம்ல, அப்போ தோன்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா வாளி போட்டு தான் தோண்டுவோம் தண்ணி எடுக்கிறதுக்கு. அது வாளிக்கு பதிலாக வாணிதாசன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். என்ன அடையலாம்? மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. அதாவது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் இந்த உலகம் வந்து சுருங்கிட்டதுன்னு சொல்லுவோம். மேதினினா உலகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செந்தமிழ் அப்படிங்கிறது வந்து செம்மை கூட்டல் தமிழ். பொய்யகற்றும் அப்படிங்கிறது வந்து பொய் கூட்டல் அகற்றும். அதுக்கடுத்து பாட்டு கூட்டல் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பாட்டிருக்கும்.